வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல ஸ்டாக் ரிவ்யூ என்ன பார்க்க போறோம்னா சிஎன்ட் லிமிடெட். இந்த சிஎன்ட்ன்றது ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்க, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அவங்க நாட் ஒன்லி ஐடி கன்சல்டிங் சர்வீசிங் இது மட்டும் இல்லாம அவங்க தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் சர்வீஸ் கூட பண்றாங்க. நான் ஒர்க் பண்ண கம்பெனிக்கு கூட சிஎன்ட்ல இருந்து ஒரு சோர்ஸ் இன்ஸ்பெக்டர் வருவாரு. வந்து ப்ராடக்ட்டை வெரிஃபை பண்ணி டைமென்ஷனல் இன்ஸ்பெக்ட் பண்ணி குவாலிஃபை பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி அவங்க தேர்ட் பார்ட்டி சர்வீஸ்லையும் இருக்காங்க, சோர்ஸ் இன்ஸ்பெக்ஷன்லையும் இருக்காங்க, ப்ளஸ் ஐடி சர்வீசஸ்லையும் இருக்காங்க மேஜராக. ஸோ அதனால இன்னைக்கு பார்த்தா இதை எடுத்துகிட்டு வரலாம், டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். சிஎன் ஸ்டாக் விவோ ஹைவே பார்த்தீங்கன்னாக்கா டே ஹை வந்து 994லையும் லோ வந்து 981லையும் இருக்குது. 52 வீக் ஹை 1445ல இருக்குது. ஆல் டைம் ஹை வந்து 2458ல இருக்குது. பிஇ பார்த்தீங்கன்னாக்கா 20.2ல இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு ஆல்மோஸ்ட் 2ல இருக்குது. செக்டர் பிஇ 25.66. ஸோ செக்டர் பிஏ கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் இன்க்ரீசிங் ஹோல்டிங்கு, வீக்னஸ் வந்து எஃப்ஐ எஃபிஐ வித்துட்டு இது ப்ராஃபிட் வெளியில் எடுக்கிறாங்க. அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பிஇ வந்து கம்மியாக இருக்குது, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க. அப்புறம் த்ரெட்ஸ் வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ப்ரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ இருக்கிறது தான் லோயஸ்ட் ப்ரைஸ் ஆகி ஆல்மோஸ்ட் மோர் தென் 1 இயர். இந்த ப்ரைஸு இதுக்கு முன்னாடி 1 இயருக்கு முன்னாடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன், 1 ஆர் 2 இயர்ஸ் முன்னாடி. இப்போ தான் திரும்ப இந்த 990 ரேஞ்சுக்கு வந்திருக்கு. அதனால கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு, எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 20 அனலிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 25% பையும் 10% செல்லும் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்ட் 1 இயராகவே இது நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இது என்னமோ ஒரு மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆகுது, இல்லைனாக்கா ஓனர் சேஞ்ச் ஆகுறாங்கன்ட்டு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அது ஒரு ஐ திங்க் 6 months பேக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இருந்தே இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா பிவர் பாயிண்ட் 1003ல இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 1 1019லையும் 3 வந்து 1061லையும் இருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 978ல ஒன்று இருக்கு, அது உடஞ்சதுனாக்கா தேர்ட் சப்போர்ட் 936ல இருக்கு. மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 1073லையும் 200 டேஸ் 1197லையும் இருக்கு. இது ட்ரேடர்ஸ்க்கு. அப்புறம் பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னாக்கா 100% செல் இருக்கு. ஸ்டாக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாங்க போல இருக்கு எல்லாம், என்ன டவுன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி போட்டுட்டாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபினான்ஷியல்ஸ் ரெவென்யூ பார்த்தீங்கன்னாக்கா ரெவென்யூ மார்ஜினலாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு 24 to 25. அதுக்கு முன்னாடிலாம் நல்லாவே பர்ஃபார்ம் ஆகிருக்கு 21 to 24. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐஐ வந்து ஷேர் ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். டிசம்பர் 24ல் வந்து 28% இருந்தது. இப்போ டிசம்பர் 25ல் வந்து 15% ஆகிருக்காங்க. அப்புறம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 23% தான் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கு கம்மியாக இருக்குது, எஃப்ஐஐயும் விற்றுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுதுனாக்கா ஒரு வீக்னஸ் இண்டிகேட் பண்ணுறது இந்த ஸ்டாக்கில். பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், விப்ரோ, எல்டிஐ, மைண்ட்ரி. இதில் பிஇ பார்த்தீங்கன்னாக்கா விப்ரோவுக்கும் இன்ஃபோசிஸுக்கும் அடுத்தபடியாக இதுதான் சிஎன்ட் தான் இருக்குது. கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக மாடரேட்டான ஸ்டாக்கு, ஏன் கொஞ்சம் வீக்குன்னே கூட சொல்லலாம் இப்போதைக்கு. ஏன்னாக்கா நிறைய பேர் வித்துட்டு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங் ப்ரொமோட்டர் வந்தால் தான் இது பண்ண முடியும். லோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கு, எஃப்ஐ செல்லிங். ப்ரொமோட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, பட் ரொம்ப மார்ஜினலான குவான்டிட்டி தான், 23% தான் இருக்குது ப்ரொமோட்டர் ஹோல்டிங். அதனால தான் லோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங்னு போட்டிருக்கேன். பட் பார்க்கணும் ஸ்டாக் ஏதாச்சும் டர்ன் அரவுண்ட் டைம் வருதான்ட்டு. அது எப்போ வரும்னு தெரியாது. அது வரைக்கும் ஸ்டாக் கொஞ்சம் பீட் அண்ட் டவுன் ஸ்டாக் தான். ஸோ நம்ம பார்த்து ரிஸ்க் தான் இதில் கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணலாம். 1 2ன்ட்டு இறங்க இறங்க 1 2ன்னு நம்ம ரிஸ்க் டேக்கராக இருந்தால் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஸ்டாக் ட்ரேடிங் அட் ஃபேர் வேல்யூவேஷன் 20 பின்றது ஓகே தான். கேன் கன்சிடர் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஃபார் மீடியம் டேர்ம். ஒரு 30-40% இது ரிவைவ் ஆகும்போது நம்ம கொடுத்துட்டு வெளில வந்துடலாம். ஓகே, தேங்க்யூ.